அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மட்டன் சால்னா எப்படி செய்யணும்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நான் வந்து சின்ன குக்கர் எடுத்திருக்கேன். அதில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து ஆயில் ஊற்றிக்கிருக்கேன். இந்த சால்னா செய்கிறதுக்கு ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம் நார்மல் சைஸு, கொஞ்சம் புதினா கொத்தமல்லி, 2 கிராம்பு, ஒரு நார்மல் சைஸ் பட்டை, 2 ஏலக்காய் எடுத்திருக்கேன். ஸோ எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 2 ஏலக்காய், 2 கிராம்பு, நார்மல் சைஸ் பட்டை போட்டுறேன். அது கொஞ்சம் லைட்டாக வெடிப்பு வந்ததுக்கப்புறம் புதினா கொத்தமல்லியும் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட வந்து வெட்டி வச்ச வெங்காயமும் ஆட் பண்ணி நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். ஏன்னா நம்ம நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்து வதங்கினா தான் எப்படி சொல்கிறதுனா டேஸ்ட்டாக இருக்கும் சால்னா. ஸோ நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வதங்கினதுக்கப்புறம் இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து சேர்த்துருக்கேன். ஸோ அது பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கணும். இப்போ நான் நார்மல் சைஸ் தக்காளி வச்சுருந்தேனே, ஸோ அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இது 2மே நல்லா மிக்ஸ் ஆகி தக்காளி நல்லா வந்து வெந்து தனித்தனியாக, அதாவது தோல் வந்து தனித்தனியாக ஆகணும். ஸோ அந்தளவு நல்லா வெந்ததுக்கப்புறம் இது கூட வந்து நான் கரம் மசாலா வந்து ஒரு 1/4 டீஸ்பூனும், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூனும், மிளகாத்தூள் வந்து 1 டீஸ்பூன் ஆட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் மிங்கிள் பண்ணதுக்கப்புறம் ஒரு பாதி தக்காளியும் பாதி வெங்காயமும் நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதையும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். எதுக்கு நம்ம இது 2த்தையும் மிக்ஸ் பண்ணுறோம்னா நல்லா திக்காகவும் சால்னா, அதுக்காக நான் இதுக்கு வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன். இந்த டைமில் நமக்கு தேவையான அளவு வந்து உப்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவு நம்ம வந்து உப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது கூட வந்து நான் மல்லித்தூள் 2 டேபிள் ஸ்பூன், அதாவது டீஸ்பூன் கிடையாது, 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் இன்றைக்கி வந்து 300 கிராம் மட்டன் எடுத்திருக்கேன். அந்த 300 கிராம் மட்டனையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நல்லா வந்து ஒன்றோடு ஒன்றா வந்து ஒட்டணும். கொஞ்ச நேரத்தில் அந்த மட்டனில் வந்து ஆட்டோமேட்டிக்காக தண்ணி விடும். ஸோ அந்த தண்ணியும் உங்களுக்கு தேவையான அளவு தண்ணியும் ஆட் பண்ணி விசில் போட்டுருங்க. கிட்டத்தட்ட ஒரு 5 விசில் வரணும். 5 விசில் வந்ததுக்கப்புறம் சால்னா இப்படி தான் இருக்கும். ஸோ நான் இது கூட நான் என்ன பண்ண போகிறேன்னா தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன். தேங்காயில் கசகசா, சீரகம், மிளகு, அப்புறம் வந்து சோம்பு இதெல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். இது கூட வந்து எனக்கு பிடிச்ச காய் வந்து உருளைக்கிழங்கு. ஸோ உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு முருங்கைக்காவும் பிடிக்கும்னா முருங்கைக்காவும் போட்டுக்கலாம். இன்னும் சில பேர்லாம் வந்து சுரக்காலாம் போடுவாங்க, நல்லாயிருக்கும் குழம்பு. இப்போ நான் வந்து உருளைக்கிழங்கு ஆட் பண்ணியிருக்கேன். அது கூட வந்து புதினா கொத்தமல்லி ஆட் பண்ணி கரெக்டாக ஒரு விசில் வந்து விட்டுக்கிறேன். ஏன்னா அப்போ தான் வந்து ஆல்ரெடி கறி வந்துருச்சு. ஸோ உருளைக்கிழங்குக்காக தான் போட்டிருக்கேன். ஒரு விசில் வந்ததுக்கப்புறம் ஃபைனலாக சால்னா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நல்லா சால்னா நல்லா திக்காக, ரொம்ப தண்ணி இல்லாமல் திக்காக டேஸ்ட்டாக இருந்துச்சு இந்த சால்னா. ஃபைனலாக இந்த லுக் இப்படி தான் இருக்கும். இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா அப்போ தான் நான் போடக்கூடிய ஒரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இதே மாதிரி நம்ம அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய் பாய்.